லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளே இல்லைங்கிற அளவுக்கான சூழலை பாஜக பல ஆண்டுகளாக உருவாக்கியது. குஜராத்தில் அப்படி இருந்தாலும் கூட ஆம் ஆத்மிக்கு இப்போ ஏதோ பெரும் அளவுக்கு ஒரு அதாவது ஆம் ஆத்மி கட்சி அங்கே கொஞ்சம் வேறு விட்டாங்க, அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய அளவுலலாம் தாக்கத்தை உண்டு பண்ண தேர்தலே ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய சூதாட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு சார்ந்த முதல் புள்ளி திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவாரியான இடங்களை வெல்லும். இரண்டாவது முடிவு என்பது அதிமுக தான் இரண்டாவது பிரதான கட்சியாக நீடிக்கும். மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் பாஜக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது மாதிரியான ஒரு பாவனை இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 10 தொகுதிகள் அளவுக்கு பாஜகவுக்கு இயல்பாவே 10% அளவுக்கு மேலான வாக்குகள் உண்டு. இந்த தேர்தலில் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, பாஜக மாதிரி ஒரு கட்சி என் கட்சியை 2வது இடத்துலேருந்து வீழ்த்துறதுன்னு சொல்லிடுறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கோபம் அதிமுக தொண்டர்கள்ட்ட நான் கீழே பார்த்தேன். அவங்க ரொம்ப வைப்ரண்டாக ஒர்க் பண்ணுறதையும் பார்த்தேன். இது பல தொகுதிகள் நடந்துச்சு. அதே சமயம் இதற்கு நேர்முரணாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமூக ரீதியான விஷயம் என்ன அப்படின்னா, தென் தமிழகத்தில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்திட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு கோபம் இருக்கிறத பார்க்க முடியும். அன்பான வணக்கம். இப்போ குஜராத் எடுத்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாக 26 இடங்கள். ஒரு இடத்துல வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 25 இடங்களுக்கு ஒரே கட்டமாக இப்போ தேர்தல் நடக்குது. இந்த குஜராத், ராஜஸ்தான் 25 இடங்கள் மொத்தமாக. கடந்த முறை 24 இடங்கள் வந்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் எத்தனை இடங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக வெற்றியை தீர்மானிக்கின்ற. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளே இல்லைங்கிற அளவுக்கான சூழலை பாஜக பல ஆண்டுகளாக உருவாக்கியிருக்கு. மோடிக்கு முன்பே உங்களுக்கு அங்க பாஜக ரொம்ப வலுவான இடத்துல தான் பயணிச்சதுனால கேட்குறேன். குஜராத்தில் அப்படி இருந்தாலும் கூட ஆம் ஆத்மிக்கு இப்போ ஏதோ பெரும் அளவுக்கு ஒரு அதாவது ஆம் ஆத்மி கட்சி அங்க கொஞ்சம் வேறு விட்டாங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு பெரிய அளவுலலாம் தாக்கத்தை உண்டு பண்ணல. அங்க இன்ஃபேக்ட் அங்க அமித்ஷா இந்த முறை நிற்கிறார், காந்தி நகர்ல நிற்கிறார். அங்க பாஜக என்ன சொல்லிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவருடைய வெற்றி வாக்கு வித்தியாசத்தை 10 லட்சம் அந்த டிஃபரன்ஸுக்கு இலக்கு நிர்ணயிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி உறுதி வாக்கு வித்தியாசத்தை அது மாதிரி தான் மோடிக்கும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துக்காக தீர்மானித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் குஜராத்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அங்கே 26 தொகுதிகள் 2014, 19 2 முறையும் 26க்கு 26 வெற்றி பெற்றாங்க. இந்த முறையானால் ஒரு 4லேருந்து 5 தொகுதி வரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, காங்கிரஸ் வெல்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது. ஆன போதிலும் கூட அங்கே ரொம்ப கனமான இடத்துல தான் குஜராத்தில் பாஜக இருக்குது. அதே போல் ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே நிலைமை தான். ராஜஸ்தான் குஜராத் போல் இல்லை, அங்கே கிட்டத்தட்ட இணையான அளவுக்கு காங்கிரஸ் இருக்குன்னாலும் கூட அங்கேயும் கடந்த முறை பாஜக பெற்ற வாக்கு சதவீதம்ங்கிறது 50%க்கு மேலே. அதனால் இந்த முறை அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய 26 தொகுதிகளில் ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் பாஜக வருவதற்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. 5-6 தொகுதிகள் காங்கிரஸ்க்கு ஒரு கடுமையான போட்டி சூழலை உருவாக்கி, அதை தாண்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதை அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தி பிராந்தியங்களை பொறுத்த அளவில் அங்கே பாஜக வலுவாக இருக்குது. அதில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஷேக் இல்லை. ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா, அங்கே தலைகீழ் மாற்றம்லாம் உருவாகிறதில்லை. நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் உருவானாலே பாஜக நாடு முழுக்க வர்றதில் ஒரு பெரிய சரிவு உண்டாயிடுங்கிறது தான் உண்மை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ராஜஸ்தானில் 25 தொகுதி இருக்குது. அதில் 25ல் காங்கிரஸ் ஏதோ 20 ஜெயிக்கணும், 15 ஜெயிக்கணும், அப்படி இல்லை. நீங்கள் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஒரு 5 ஜெயிக்குது, குஜராத்தில் ஒரு 5 ஜெயிக்குது. இப்படி ஜெயிச்சாலே பாஜகவினுடைய அஸ்திவாரம் தகர்ந்து விடும். காரணம் நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். 2019 பாஜக பெற்ற வெற்றி என்பது அவர்களுடைய வரலாற்று வெற்றி. அதுபோல் அவர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஒரு 300 சீட்டு வருதுன்னு வச்சுங்களேன், அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஏன் ஆச்சரியம் கிடையாது நான் சொல்கிறேன்னா, நீ இதே காங்கிரஸ் 411 இடங்களை தாண்டி ஜெயிச்சிருக்கு 1984. இதே காங்கிரஸ் 300க்கு மேற்பட்ட இடங்களை
1952, 57, 64 வரைக்கும் வந்து அவங்க அப்படி நேருனுடைய காலகட்டம் முழுக்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்து காங்கிரஸ் முன்னுரை தாண்டதுங்கிற பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறதுங்கிற பெரிய விஷயம். எனக்கு ஆனா இந்த நான் side சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பாஜக வரலாற்றிலே ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சது, 303. அது வந்து மெஜாரிட்டி ஆட்சி மார்க்கை செய்த விட காலமும் ரொம்ப குறைவு தானே. மெஜாரிட்டி மார்க்கை விட வெறும் ஒரு 31 சீட்டு தான் அது அதிகம். அதனால நீங்க அங்க 5 இங்க 4ன்னு போச்சுன்னா உங்களுக்கு இந்த 31 மார்க்குக்கு கீழே நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி உங்களோடது இல்லைன்னு ஆகிடும். இது தொடர்பு படுத்தின எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது 1951 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் வந்து 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தான் பெரும்பாலும் போட்டிட்டு இருக்காங்க. நீங்க குறிப்பிட்டு சொன்ன 1984ல 411 இடங்கள் அவ்வளோ பெரிய இடத்த வந்து கைப்பற்றிருக்காங்கன்னா அத்தனை இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த முறை தான் முதல் தடவையா 320லேருந்து ஒரு 30க்குள்ள தான் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது போட்டியிடும் எண்ணிக்கையே குறைவா இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலவீனமாகி விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதாவது காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்கானா பலவீனப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தம். ஆனா அவங்க வந்து இவ்வளோ சீட்டு வந்து போட்டியிடலை, அதனால இந்த முறை கூடுதலாக பலவீனப்பட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இப்போ உதாரணமா நீங்க இப்படி வச்சுக்கிங்களேன், குஜராத்தில் 26 சீட்டு இருக்கு அப்படின்னா இந்த 26 இடங்கள்ல அவங்களுக்கு உண்மையிலே டஃப்பான ஃபைட் வந்து ஒரு 10 தொகுதிகளில் தான் கொடுக்க முடியுது, பாக்கி 15 ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 15ல் கூட்டணி கட்சிகளோட அவங்க பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன இழப்பு இருக்குது? இப்போ ஒடிசாவில் வந்து 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரம் தொகுதியிலேருந்து பூரி தொகுதியிலேருந்து வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, விலகிட்டாங்க. வேற ஒரு நபர் அறிவிக்கிறாங்க. செலவுக்கு பணம் கொடுக்கல. இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அதை பற்றி ஊடகங்கள்லாம் விவாதிக்கணும். அதாவது ஒரு போட்டியில் வந்து எதிராளியினுடைய கால் ஒடிச்சு விட்டுட்டு நான் ஓடுவேன்னு சொல்கிற ஒரு உத்தி இருக்கு இல்லையா, அது நியாயமே கிடையாது. நீங்கள் காங்கிரஸை வந்து பொருளாதார ரீதியாக இந்த முறை முடக்கி விட்டு தான் பாஜக இந்த தேர்தலை நடத்துது. நீங்கள் வந்து காங்கிரஸினுடைய நிதி வந்து வருமான வரித்துறையினால் முடக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து அதை மனசில் கொள்ளணும். ஏன்னா நீங்கள் பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸாருக்கு செலவு பண்ணுறதுக்கு பணமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் திமுக நிறைய இடங்கள்ல வந்து காங்கிரஸ்க்கு நீங்க சொல்ற பெருவாரியா செலவு ஆனா பண்ணிருக்காங்க. அந்த பணம் தான் ஒட்டுமொத்தமா தேர்தலையே முடக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 50-60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சிக்கு அவங்க முடக்கின தொகை எவ்வளவு, அதுக்குள்ள இருந்த தொகை எவ்வளவு? இல்ல இதுவும் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் தான். என்ன காரணம்னா அதுதான் ஒட்டுமொத்த தேசத்துல காங்கிரஸோடைய போட்டியிடும் இடத்துக்கு செலவுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கான முடக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா அது ஒரு முடக்கம் தான். காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாஜக நன்கொடை முழுக்க எல்லாத்தையும் வந்து பத்திரங்கள் வழியாக மாற்றுனது நமக்கு தெரியும். அப்போ வந்து எல்லா முக்கியமான நிறுவனங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் அதை வந்து பெருவாரியான நிறுவனங்கள் வந்து பத்திரங்களாக கொடுக்குறதுங்கிறது சில ஆண்டுகளாக உருவாகி வந்துடுச்சு. இப்போ தானே சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அதை கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய பெருவாரியான தொகை வந்து அதில் இருக்குது. நீங்கள் அந்த தொகையை வந்து அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் கேட்குறது அர்த்தமுள்ளது. அதாவது நேரடியாக உள்ள பணத்தை தான் வந்து பேங்க்கில் உள்ளதை தான் பயன்படுத்தணுமா, கையில் கேஷாக இருக்காதா, இன்னும் வந்து கருப்பு பணம் இருக்காதா, கருப்பு பணத்தினுடைய புழக்கம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் சரிதான். கருப்பு பணம் வந்து எல்லா கட்சியை விட ஆளுங்கட்சிகிட்ட தான் அதிகமாக இருக்க முடியும், அதுவும் பாஜக தான் இருக்க முடியுங்கிறது வெளிப்படை. அப்படி ஒரு விவாதத்துக்குள்ளார நம்ம பண்ணோம்னா என்ன நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, எல்லா தொகையுமே எப்படி வந்து உங்கள்கிட்ட ஒருவேளை கருப்பு பணம் இருக்கிறதா வச்சுக்கிட்டா கூட அதை எப்படி பண்ண முடியும்? அத்தியாவசியமான பல விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியான தொகை வழியாக தான் பண்ணி ஆகணும். அது வந்து முடக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு 3 கோடியோ 5 கோடியாவது நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களால செயல்படவே முடியாது. அதில் வந்து இதனால் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா சாமானிய வேட்பாளர்கள் வந்து அந்த தொகுதிக்கே வர முடியாத வேட்பாளராக அறிவிக்கவே பட முடியாத சூழல் உருவாகும். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அது ஒரு பெரிய முடக்கம். அதை வந்து இந்த முறை பண்ணிட்டாங்க. பாஜக வந்து பண்ணின ஒரு விஷயங்கள்ல அதுவும் ஒன்று. அப்போ அவங்க வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த தொகுதியை வந்து அங்கே ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டுன்னு வச்சுக்க இந்த நம்பர் குறையும். ஒடிசாவில் காங்கிரஸ் தான் இப்போ போட்டி போடுறது வேறு விஷயம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம் பலர் மறந்துடுறதுன்னா, அங்கே கடந்த தேர்தல்களில் அவங்க எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு போய் பாருங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, காங்கிரஸ் வந்து 400 தொகுதியில் பிடிச்சா 300 தொகுதியில் போட்டி போடுதாங்கிற விஷயம் இல்லை. இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பவை கடந்த முறையை காட்டிலும் எண்ணிக்கையில் குறைவு என்றாலும் இவை வலுவானவை.
அது ஒரு விதத்தில் பாஜகவை பதற்றத்தில் ஆழ்த்தக்கூடியது. ஏன்னு சொன்னால், நீங்கள் இப்போ நம்ம இங்கே ஒரு 5 பேர் இருக்கோம். நம்ம 5 பேரும் 5 தொகுதியில் போட்டி போடுறோம். 5ம் பலகீனமாக இருக்கலாம், அல்லது 2 பலம் 3 பலகீனமாக இருக்கலாம்னால 5 பேரும் 5லேயும் போய் நிற்க வேண்டியிருக்கும். இப்போ நாம் கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு இதில் 3 நமக்கு வலுவாக இருக்கிறதுல மட்டும்தான் போட்டிடுறோம்னு சொன்னால், இந்த 5 பேரில் பாக்கி 2 பேர் இந்த இடத்துல வந்து நிற்கும்போது எதிராளிக்கு இன்னும் பலமான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து இந்த முறை காங்கிரஸ் எடுத்திருக்க வியூகம் இருக்குல்ல, அவங்க 300 நம்பர் அப்படின்னு சொன்னால், இந்த 300ல் போட்டியிடுறதுங்கிறது பாஜகவுக்கு வலுவான போட்டியாக அமையும். அதுதான் உண்மை. அப்போ எத்தனை இடங்களில் போட்டியிடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, யாரை எதிர்த்து எந்த இடத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்குது வியூகத்தை அமைச்சு போட்டியிடுறது ரொம்ப முக்கியம். ஆமாம். ஒடிஷாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து மும்முனை போட்டி இருக்குது. அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர் அப்படின்னு பேர் வாங்கினவர் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தை அதிக முறை ஆண்டவர் அப்படின்னு இருக்கு. நாட்டிலேயே அதிக முறை, இந்த முறையும் வெற்றி அடைஞ்சாக்கா நாட்டிலேயே ரொம்ப நாள் முதலமைச்சராக இருந்த பேரும் அவருக்கு தான் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அங்கே இருக்கும் பொழுது காங்கிரஸும் பாஜகவும் தனித்தனியாக போட்டிடுறாங்க. அங்கே 21 தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த ஒடிஷாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அங்கே கூடுதலாக இருக்கு? இல்லை, அங்கே மும்முனை போட்டி எல்லாம் வந்து ஒரு பேரளவில் தான் இருக்கு. காங்கிரஸ் அங்கே ஒரு பிளேயரே இல்லை. போட்டி வந்து இவங்க 2 பேருக்கு இவங்க தான் பிரதானமான போட்டி. பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் தான் அங்கே பிரதானமான போட்டி. கடந்த முறை வென்றது போல இந்த முறை வந்து 1 அல்லது 2 சீட்டில் இவங்க ஜெயிச்சாலே அது ஒரு ஆச்சரியமான விஷயம் காங்கிரஸ். ஸோ வந்து அங்கே வந்து பிஜு ஜனதா தளம் அவர் வந்து ஒரு பெரிய கல்ட் நவீன் பட்நாயக். அதனால் வந்து அவங்களுக்கு தான் அதில் முன்னகர்வு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆட்சியாளர் எங்கே இருந்தாலுமே ஒரு அதிருப்தி இருக்கும். அது வரதான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஒரு 30 வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா 10 வயசில் விவரம் தெரியும்னா 20 வருஷமாக அவனுக்கு முதலமைச்சர்னா ஒரே ஒருத்தராக தான் தெரியும். இப்போ அவன் ஓட்டு போடுறான். 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் ஓட்டு போடும்போது அவன் 2 எலெக்ஷனுக்கு அவருக்கே போட்டிருப்பான். 3ஆவது எலெக்ஷனில் நான் ஏதாவது மாற்றி போடணும்னு அவனுக்கு தோணும். 2வது விஷயம், இந்த 20 வருஷங்களில் நீங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிங்கனாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்துச்சுங்கிறது இன்றைக்கி யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. இன்றைக்கி இந்த ஊர் எப்படி இருக்குது, மற்ற ஊர்கள் எப்படி இருக்குது, இந்த ஊரை வந்து இன்னும் மேம்படுத்தலாமா அப்படிங்கிறது தான். ஒடிசா வந்து இன்றைக்கும் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் வந்து நவீன் பட்நாயக் வந்து எவ்வளோ மாற்றங்களை உருவாக்கினார், பண்ணார், போனால் வந்தாலும் அங்கே வந்து ஒரு அதிருப்திங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அங்கே பிரதான எதிர்க்கட்சியாகவும் முன்னாடி ஆளுங்கட்சியாகவும் இருந்த காங்கிரஸ் வந்து பலகீனப்பட்டு போனதுனால இன்றைக்கி வந்து அங்கே பாஜக ஒரு வலுவான கட்சியாக உருவெடுத்திருக்கு. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மீண்டும் நவீன் பட்நாயக் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது தான். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே 21 தொகுதிகளில் கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு 2 பேரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது 2 சீட்டு இங்கே கூட போகலாம் அல்லது கம்மியாக போகலாம், அவ்வளோதான். அரசியல் விமர்சகர்கள் அப்படிலாம் தாண்டி அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்ட்ட பேசும்போது கூட இப்போ நம்ம முன்வைக்க போகிற இந்த கேள்வியை சொல்லும்போது ஒரு பக்கம் சாதகமாக பாதகமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பத்திரிகையாளர்கள் பேசும்போது இன்னும் கொஞ்சம் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஐபிசி தமிழ் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்குது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சூரத்தில் வந்து பாஜக வேட்பாளர் போட்டி இல்லாமல் வந்து தேர்வு செய்யப்படுறார். காரணம், வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப வாங்கிட்டாங்க. அதனால் அவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு முடிஞ்சிச்சு. இதை தாண்டி மத்திய பிரதேசத்தில் இந்தூர் தொகுதியில் முகேஷ் காந்திபாம் அப்படிங்கிறவர் வேட்பாளராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியோடது. ஆனால் அவரும் வந்து பின்வாங்கிட்டார். அப்போ மீண்டும் அங்கேயும் வந்து போட்டியே இல்லாமல் மீண்டும் பாஜக வெற்றி அடைகிற மாதிரியான இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்க வேண்டுமா, அல்லது எப்படி யோசிக்கிறது? இல்லை, தேர்தலே வந்து ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய சூதாட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் வந்து இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 1951 இந்த நாடு முதல் தேர்தலை சந்தித்த போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் போய் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாருங்கள். எல்லா கூட்டங்கள்லேயும் ஜனநாயகத்தை ஒரு கல்வி மாரி மக்கள்கிட்ட அவர் வந்து கற்பிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்துகிறார். பல இடங்களில் என்ன சொல்கிறார், நாளைக்கு இந்த இடத்துக்கு இன்னொரு எதிர்க்கட்சி தலைவர் வருவார், அவர் பேச்சையும் நீங்கள் கேட்கணும், அவருடைய கருத்துக்களை நீங்கள் மதிப்பிடணும், அதற்கப்புறம் ஒப்பிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும்னு சொல்கிறார். பிரச்சாரத்தை குறித்து கூட சொல்கிறீங்க. அதனால் வந்து அப்படியெல்லாம் வந்து இருந்த ஒரு நாடு. ஏனென்றால் 1951 வந்து இன்னைக்கு மாரி இந்தியாங்கிறது வந்து இவ்வளோ ஒரு ஒருங்கிணைப்பில் இல்லை. அது வந்து அன்றைக்கி வந்து பல பிராந்தியங்கள் வந்து அதில் சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பிராந்தியங்கள் இருக்குது. அப்புறம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக வந்து ஏகப்பட்ட பிளவுகள் இருக்குது. பிரிவினை நடந்து ஒரு பெரிய அழிமானம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இருந்த நாட்டை வந்து ஒரு தேர்தல் வழியாக ஒருங்கிணைப்பு கருவியாக அந்த தேர்தலை வந்து அன்றைக்கு காங்கிரஸும் காந்தி வழியில் வந்த நேருவும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இதே தேர்தல் வந்து இதுவரைக்கும் சந்திக்காத அளவுக்கு ஒரு பிளவுவாதத்தை சந்திக்குது.
நம்முடைய பிரதமர்கள்லேயே மிக மிக ஒரு அசிங்கமான இடத்த வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தலை கொண்டு போயிட்டார். அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. 2014-19 கூட அவர் இந்த காரியத்தை செய்யலை. இது வந்து மிக மோசமாக வந்து ஒரு பிளவுவாதம். இல்ல நீங்க நான் கேட்ட கேள்விக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அது வந்து வெறுமனே பிரச்சாரத்தில் மட்டும் பிரதிபலிக்கலை. நீங்கள் இந்த தேர்தலை ஒட்டி அவர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பாருங்கள். இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் நானும் ஒரு போட்டி போடுறோம் அப்படின்னா சமதளத்தில் அது இருக்கணும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு எப்படின்னு சொல்லுவாங்க. சமதளத்தில் அந்த போட்டி வந்து இருக்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தில் நியாயமான ஒரு போட்டி அமையும். நீங்கள் என்னெல்லாம் நடக்குது, ஒரு இடத்துல வந்து மகாராஷ்டிராவில் கட்சிகள் உடைக்கப்படுது. நீங்கள் டெல்லியிலேயோ அல்லது வந்து ஜார்க்கண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா அங்கே முதலமைச்சர்கள் வந்து சிறைக்கு கொண்டு போகிறாங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். அப்புறம் என்ன, முக்கியமான தலைவர்கள் மேலே ரெய்ட்ஸ் நடக்குது. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் போய் ரெய்டு நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியை முடக்கம் பண்ணுறாங்க, அதை அவங்க பயன்படுத்த விடாமல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தினுடைய உச்சமாக தான் இந்த பிரச்சாரம். எந்த பிரச்சாரம்? வெறுப்பு பிரச்சாரம். அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை, எதிர்கட்சி வேட்பாளர்கள் அவங்க நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், அந்த போட்டியிலேருந்து விலகி மறுநாள் போய் பாஜகவில் சேர்றதும். அப்போ இது என்னன்னு சொன்னால், இது ரொம்ப மோசமான ஒரு அம்சம். இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து. ஆனால் வேட்பாளருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர், நான் சொல்லி அவர் வெளியே போகணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் அவர் விலகி போகிறார் அப்படின்னா அது எப்படி? இதை வந்து அழுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் விலை பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து வேட்பாளராக நீங்கள் வந்து சீட் கேட்டு தானே வாங்குறீங்க, லாபி பண்ணி தானே வாங்குறீங்க. உங்களை வந்து கட்சி வந்து தேர்ந்தெடுத்து நீ அவசியம் போ அப்படின்னு சொல்லி கத்தியை கொடுத்து அனுப்பலாம் யுத்தத்துக்கு. உங்களை நீங்கள் கேட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கிடைத்தவர்களை விலை பேசாமல் அவர்கள் எப்படி வந்து போய் இந்த முடிவு எடுப்பாங்க? அப்புறம் அப்படி முடிவு எடுக்கக்கூடியவர்கள் ஜெனிவனான கேஸாக இருந்தால், இப்போ நம்ம பூரி விஷயம் பேசணும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு செலவுக்கு இல்லை, கட்சியும் காசு கொடுக்கல, என்னால் போட்டியிட முடியாது, சீட்டை திருப்பி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மற்ற இடங்களில் என்ன நடக்குது, போட்டியிட்ட ஆள் சீட்டை வந்து கட்சிகிட்ட கொடுக்கல, அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, போட்டியிலேருந்து விலகிக்கிறாரு. அதுவும் கடைசி நேரத்தில் விலகிக்கிறதோட அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, நேராக கொண்டு போய் அங்கேயே சேர்றாரு, கட்சியிலேயே போய் சேர்றாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு வந்து தொடர்பு இல்லைன்னு எப்படி நம்ப முடியும்? நீங்கள் வந்து அப்புறம் உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய ஆளை வந்து ஆளுங்கட்சி கார்லேயே உட்காந்து போயிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு எப்படி நம்ப முடியும்? ஆகையால் எதிர்கட்சிகளை இந்த அளவுக்கு பலகீனப்படுத்தி அவன் கை காலெலாம் உடச்சி ஓட்டப்பந்தயத்தில் ஓட வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த தேர்தலை வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமாக முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கைக்கான சமிக்கைகள் களத்தில் பயணிக்கும் போது தெரியும். தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய இடத்துல, என்னுடைய தொகுதியில் யார் வந்து வெற்றியடைய வேண்டும் அப்படின்ற தீர்மானிக்க வேண்டிய வாக்கு என்கிற கருவி என்கிட்ட ஒன்று இருக்குது. ஆனால் அதை நான் பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழலுக்கு நான் ஒரு சாமானியனாக தள்ளப்படுகிறேன் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, என்னோட உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு தொகுதின்னு ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் பொழுது, அப்போ நான் அமைதியாக தான் இருக்கேன், என்னை யார் ஆள வேண்டும் அப்படின்றத தானாகவே யாரோ தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவசியமாக முன் வச்சுதான். ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய பல்வேறு நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்றது தான் இது போன்ற அம்சங்கள்லாம் சொல்லுது. இந்திய அரசியல் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இதில் குறிப்பாக தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தமிழக மக்களுக்கான ஒரு புரிதல், இப்போ 39 தொகுதிகள் பாண்டிச்சேரி சேர்த்துட்டுனா 40ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவுக்கு எத்தனை இடங்கள் வரும்? ஏன்னா நீங்கள் கள ஆய்வு செய்தனால அதிமுகவுக்கு பெரிய இடங்களே கிடைக்காதுன்னு ஒரு பக்கம்ன்றது. இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் 2வது கட்சியாக உருவெடுத்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு பிரதானமான இரட்டை இலக்க எண்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கள ஆய்வு செஞ்ச வரைக்கும் எப்படிப்பட்ட தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு? அதாவது தமிழ்நாடு சார்ந்து நான் ஒரு 4 புள்ளிகள் சொல்கிறேன். முதல் புள்ளி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவாரியான இடங்களை வெல்லும். அது எத்தனை இடங்கள்ங்கிறது அடுத்தடுத்த நம்பர்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 2வது முடிவு என்பது அதிமுக தான் 2வது பிரதான கட்சியாக நீடிக்கும். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முடிவில் பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மக்கள்கிட்ட பயணித்த அளவில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறதுல. அதே சமயம் 3வது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்கும். ஏனென்றால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து 40 இடங்களில் பாஜக கூட்டணி போட்டியிட்டாலும் கூட
அவங்க ஒரு மாதிரி வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு 10 தொகுதிகளில் அவர்களுக்கு பலம் உள்ள தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பலருக்கும் புரியாதது என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் பாஜக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது மாதிரியான ஒரு பாவனை இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 10 தொகுதிகள் அளவுக்கு பாஜகவுக்கு இயல்பாகவே 10% அளவுக்கு மேலான வாக்குகள் உண்டு. இப்போ கன்னியாகுமரியில் எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் அவங்களுக்கு நல்ல அடிக்கட்டு மானம் உண்டு. அதே போல் தென்காசியில் உண்டு. ராமநாதபுரத்தில் இந்த முறை அதை பார்க்கலாம். தேனியில் இந்த முறை அதை பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் நீலகிரி, இந்த 3 இடங்கள்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரடியாக இந்த கூட்டணியில் இந்த முறை பார்த்தீங்கன்னா தருமபுரி, வேலூர், இந்த 2 இடங்கள். ஆக இது எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள். ஈவன் இந்த தேர்தலில் பெரம்பலூர்லலாம் கூட அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு. அப்போ இந்தமாரி ஒரு 10 தொகுதிகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பரந்துபட்ட அடித்தளம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதோட கூட்டணியும் சேர்ந்திருப்பதால் அவர்கள் கணிசமான ஒரு வாக்குகளை இங்கே வாங்குவாங்க. அதன் வழியாக வந்து 3வது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இவங்க வந்து அதிமுகவினுடைய இடத்தை பறிச்சிருவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பாஜக மாதிரி ஒரு கட்சி வந்து என் கட்சியை வந்து 2வது இடத்துலேருந்து வீழ்த்துறதுன்னு சொல்லிடுறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கோபம் அதிமுக தொண்டர்கள்ட்ட நான் கீழே பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ணுறதையும் பார்த்தேன். இது பல தொகுதிகள் நடந்துச்சு. அதே சமயம் இதற்கு நேர்முரணாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமூக ரீதியான விஷயம் என்ன அப்படின்னா, தென் தமிழகத்தில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்திட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு கோபம் இருக்கிறத பார்க்க முடியுது. முக்கியமான தலைவர்களோடு அவருக்கு உண்டான உறவு பிளவு, முதல்ல வந்து சசிகலா தினகரன் அவர்களோட, அடுத்தது பன்னீர்செல்வம் அவர்களோட ஏற்பட்ட முறிவுங்கிறது. அதனால் வந்து அங்கே வந்து அவங்களெல்லாம் வந்து பாரம்பரியமாக வந்து அதிமுக வாக்கு வங்கியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முறை அதுலேருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒன்று நடந்து அதில் ஒரு பெரிய பிரிவு வந்து பாஜகவை நோக்கி ஓட்டு போட போகிறதை அவங்க கருத்து சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஆகையால் இந்த 3 விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருவாரியான இடங்களை திமுக கூட்டணி வெல்லும். ஆனால் அதிமுக வந்து அதோடைய வலுவான இடத்தை மீண்டும் நிரூபிக்கும். அட் த சேம் டைம் 3வது இடத்துக்கு பாஜக முன்னேறும். இது 3 நடக்கும். இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று, திமுக பெருவாரியான தொகுதிகளை வென்றாலும் கூட களத்தில் செல்லும்போது இந்த அரசுக்கு ஒரு பக்கம் எப்படி வந்து நலத்திட்ட உதவிகள் சார்ந்து ஒரு பெரிய நற்பெயர் அதெல்லாம் இருக்குதோ, அதே போல் ஒரு நீர் பூத்த நெருப்பாக ஒரு அதிருப்தியும் பெருசாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக லோக்கல் எம்எல்ஏஸ் மேலே, மினிஸ்டர்ஸ் மேலெல்லாம் ஒரு அதிருப்தி உருவாகிருக்கு. இந்த அதிருப்தியை வந்து அரசாங்கம் வந்து அடையாளம் காணணும். ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அடையாளம் காணணும். இதை வந்து அவங்க வந்து அடையாளம் கண்டு தங்களை தகவமைச்சுக்கலன்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிருப்தி அவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துவிடும். நீங்கள் சொல்லும்போது அதிகப்படியான இடங்கள் திமுக கூட்டணி அப்படின்றத சொல்லிட்டீங்க. 2வது இடம் வந்து அதிமுக, 10 இடங்கள் வரைக்கும் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இதில் பாஜகவுக்கான இடம்ன்றதை நீங்கள் சொல்லவே இல்லையே. எண்ணிக்கைன்னு பார்க்கும்பொழுது எந்தெந்த இடத்துல கடுமையான போட்டியாவது இருக்கும், அல்லது இத்தனை இடங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்படி எதுவுமே இல்லையா? ஏன் இது குறிப்பாக பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லும்போது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக தான் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரனை தவிர, அதாவது நெல்லையை தவிர வேறு எங்குமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு இடம் கூட கிடைக்காம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் ரியாலிட்டி. பட் நான் 10 இடங்கள்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கக்கூடியது. அதுலேயும் இன்னும் வடிகட்டி கொண்டு வந்தோன்னு சொன்னால் கோயம்புத்தூர், நீலகிரி, இங்கெல்லாம் வந்து அதே போல் நெல்லை, வேலூர், இங்கெல்லாமே கடுமையான போட்டிகள் இருக்கும். தென்காசி இருக்கு, போட்டி இருக்கு. ரொம்ப தேனி ராமநாதபுரம் எப்படி பாருங்க, கூட்டணி கட்சிக்கு பாஜக தேனி ராமநாதபுரத்துலயும் கடுமையான போட்டி இருக்கு. போட்டி தான் எங்கேயுமே. இங்க வெற்றி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்து நகர்றதுங்கிறது ரொம்ப கடினம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஏற்கனவே பல பத்திரிகைகள் குறிப்பிட்டு சொன்னது திமுக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக இரட்டை இலக்க தொடும் அப்படின்னு சொல்றதுல கூட ஐயப்பாடு இருக்கு. அது கூட வாய்ப்பு ரொம்ப குறைதான். கடுமையான போட்டி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களும் நடக்க இருக்கு. மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நெடுநேரம் எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.
லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம் பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில்.